லோடாகும் இல்லையா? வருது. ஓகே வந்து. ஓகே பிஸ்மில்லா. கடைசியா நாங்க ஃபர்ஸ்ட் கன்செப்டை ஃபுல்லா முடிச்சுக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் ஆரம்பிச்சுக்கிறோமா இல்லாட்டி இந்த தான் ஸ்டார்ட் ஆகுதா? நாங்க பா பார்த்தோம். பார்த்து கொண்டிருக்கோம். ஓகே வா இப்ப பார்த்து கொண்டு போறோம். அப்ப இதுல கட்டாயம் கடைசி கடன் நினைக்கிறேன். பிஸ்மில்லா. உன்ட வந்து பார்ப்போம். ஹோம்ஒர்க் தரலையே உங்களுக்கு? சரி, நாங்க இது ஃபுல்லா பார்த்தோம். பார்த்துட்டோம். ம். ஓ. பார்த்து அடுத்ததா பார்க்கணும். பே ஃபுல்லா ஓம். முடியுதானே? ஓ. தேயிலை ஸ்டார்டிங் எப்படி வருமென்று பார்த்துட்டோம் அப்படியா? இல்ல, அதுதான் பார்க்கணும். ஃபுல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும். ஹாய் ஓகே. இதுல ம். விஷயம் என்னென்றால் இதுல பாருங்க, இதுல ஒரு ப்ளூ கலர்ல அம்புக்குறி ஒன்று, ரெண்டு அம்புக்குறி காட்டுறான். நாவானது என்ன செய்யுது என்றால் ஒரு சின்ன பகுதி தூக்குப்பட்டி, இதான் முக்கியம். நாவினுடைய சின்ன பகுதி தூக்குப்பட்டிக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் இந்த ஓரப்பகுதி, நாவினுடைய முதலாவது முன்னுக்கு நல்லா முன் ஓரப்பகுதியை முன் பல்லிட பின்னுக்கு பெரிய தூக்கினால் சரி, சவுண்ட் மேலே போகக்கூடாது. நாக்கு தூக்குப்படுதுங்கிறதுக்காக வேண்டி தாண்டு வானத்தை நோக்கி சவுண்டை கொண்டு போக முடியாது. ஓகே. சவுண்ட் என்ன செய்யணும்? கீழ் நோக்கி போகணும். எப்படி பே படிச்சீங்களோ, எப்படி அலிஃப படிச்சீங்களோ, எப்படி ஆயின படிச்சீங்களோ அதே ஸ்டைல்ல தே ரெண்டு கீழ் நோக்கி வரணும். லைனா விஷயம். உஸ்தாத். ஓகே, இது வரைக்கும் படிச்சுக்கிற விஷயங்கள் இது. ஆஹ் எனவே இது ஒரு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் உண்டு. அலி படிச்சுக்கிறோம், ஐன படிச்சுக்கிறோம், பே படிச்சுக்கிறோம். வசனத்திட இறுதி ஒழுங்குகள், வசன ஒழுங்குகளை படிச்சுக்கிறோம். மத்தொரு தொடர்பான விஷயங்களை படிச்சுக்கிறோம். கலக்கிய ஒரு தொடர்பான படிச்சுக்கிறோம். இதுக்கு பின்னால் இந்த விஷயங்கள் பிள வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை போட்டு காட்டிக்கலாம். ஓண்ட சரியா ஓது பார்ப்போம். ஓண்ட ஓதி கொண்டு போங்க, நான் பிளண்டா நிப்பாட்டுவேனா? وإياك نستعين. أنعمت عليهم وامرأته حمالة الحطب. மூணாவது நிப்பாட்டி ஓதுனீங்களா நிப்பாட்டாம ஓதுனீங்களா? கேள்விகளா? நிப்பாட்டி ஓதி. நிப்பாட்டினா ஒன்பா தூஹு ரெண்டு நிப்பாட்டையுமா? எங்க சரி சொல்லப்பட்டுச்சு ஏலா. அவங்களுக்கு கடைசி நம்ம மத்து வந்தா நீட்டி நிப்பாட்டுங்கோ அப்படி சொல்லப்பட்டுச்சு எங்க சரி? இல்ல, இல்ல. எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னா? சுக்குன் வச்சு. மாத்தக்கூடாதே மாத்தக்கூடாதே மாத்திரதான் பிரச்சனை. அழகா அடுத்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி போகக்குள்ள அதுல அந்த ஓதுற டைம் ஆட்டோமேட்டிக்கலா அந்த விஷயம் மைண்டுக்கு வரணும். அது முக்கியம். விளங்குதா? தைரியமா சொல்றது. ஓதிக்கொண்டு போற நேரத்துல அந்த இடத்துல எங்கட யோசனைக்கு இதுல நாங்க இப்படிதான் ஓதணுமேங்கிற அந்த கேஷுவல் எங்களுக்கு நார்மலா வந்துடும். லைஃப் இயல்பா வந்துடும். அது நாங்க யோசிக்கொண்டு தப்பு விட்டோமே விலை விட்டுட்டோமே யோசிக்கொண்டு இருக்கிற லெவலுக்கு போகக்கூடாது. ஹாய். நான் நிப்பாட்ட வேணான்னு சொல்லல. நீங்களோட 100% சுதந்திரம் இருக்கிற நிப்பாட்டலாம், நிப்பாட்டல் போதலாம். ஆனா நிப்பாட்டினால் அந்த ஒழுங்கு வந்துடும். போதும். وامرأته حمالة الحطب إيلافهم رحلة الشتاء والصيف. அதே எப்படி ஷித்தோ என்று தாண்டு வானத்தை நோக்கி போகலும் வாய்ப்புள்ள அடுக்கையிலும் ஷித்தோ சரியா இருக்கு. இல்ல. எப்படி வரணும்? شتاء. ஆயிட்டானே ஸ்டே சரி. إيلافهم رحلة الشتاء அப்ப அந்த துணையும் பேரு والصيف. இல்லப்ப ரெண்டு வாரம் பேர் ரெண்டுமே ஒரே தேதானே. இந்த தேய்க்கு பல வடிவங்கள் இருக்கிற சரிதானே தேவையெல்லாம். நான் சொல்லித் தரல. உங்களுடைய ஸ்டைல பார்த்தா உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லைன்னு விளைஞ்சு சொல்லித் தரல. இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கிற பல வடிவங்கள்ல வரும். ஒரு பருப்புத்தாண்டு வரும், சக்தி தேய்ந்து வரும், அதெல்லாம் தெரியுதானே? أستاذ. அப்ப எல்லாமே ஒரே வடிவம் தானா உச்சரிப்புல?
தாவல் மர்பூத்தா வந்தா ரிஃப்ல தோ, அடுத்து தே வந்தா ரிஃப்ல தே, அப்படி என்றல்ல எல்லாம் ஒன்றுதான் உச்சரிப்புல. إيلافهم رحلة الشتاء والصيف. நாலாவது வருஷத்துல ஞாபகம் வச்சுக்கோங்களா, நிறைய இஷ்யூஸ் வந்துக்குது. தொடர்ந்து வரும். وتكون الجبال كالعهن المنفوش. மூணாவது நல்ல பண்ணி போதும். என்னது உஸ்தாத்? மூன்றாவதையும் நாலாவதையும் ரிப்பீட் பண்ணுமா, நிறைய மிஸ்டேக் வந்துக்கிறதால திருப்பி ஓதிக்கொள். மூணாவதா உஸ்தாத்? ஓ, மூன்றாவது நாலாவது. எஸ், எஸ், மூன்றாவது நாலாவது. وامرأته حمالة الحطب. தொடர்ந்து வரும். நாலாவது. إي- إيلافهم رحلة الشتاء والصيف. உங்களோட இயல்பான ஓடுற ஸ்பீட் இதான வீட்டுல அல்லது எங்கட கிளாஸுக்காக வேண்டி இப்படி ஓதுனீங்களா? சரி நினைச்சா வீட்டுல நீங்க உங்களோட இயல்புலயே குறைவான இந்த ஸ்பீட்ல தான் நான் ஓதுறீங்க, அல்லது எங்கட கிளாஸ்ல வந்து கொலையா போய்த்திரும் எங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்பீட்ல ஓதுனீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட் டைம் வீட்டில் உதுரு. இல்லைங்களா? வீட்டில் உதுக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உதுரு. ஸ்டண்டா கவனிக்காம ஓதுற அப்படியா? இப்ப எப்படியா ஓதுற? ஃபாஸ்ட் ஆகுது நம்ம பிளான் செய்யல, அதான் கேட்டேன். ஃபாஸ்ட் ஆகுது எங்கேயும் பிளான் இல்லை. அந்த ஸ்பீடை கிளாஸ்ல ஃபாலோ பண்ணுங்க, அதான் சொல்ல வந்தேன். நீ வீட்டில் ஓதுற ஸ்பீடையே கிளாஸ்லயும் ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் உங்களால என்ன சொல்லலாம், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரையிலும் உங்களோட பிழைகளை உங்களுக்கு இயல்புல திருத்தி கொண்டது வேற ஒரு இல்ல. இப்ப நாங்க எங்களோட வளமையான ஓதல்ல தான், உங்களோட வளமையான ஓதல்ல தான் எங்களோட விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித் தரோம். அதான் ரூல்ஸ் எங்களோட. உங்களோட வளமையான ஸ்பீட், வளமையான டோன், வளமையான இருக்கிற உங்களோட ஓதல் அந்த ஸ்டைல் முடிக்க அந்த வடிவத்துல தான் இப்ப நீ கிளாஸ்ல படிக்கிற விஷயம் அதுல எட் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களோட லைஃப்ல நீங்க ரியலா ஓதுற அந்த ஓதல் மாறும். அல்லது என்ன நடக்கும், கிளாஸுக்கு வந்தா ஒரு ஓதலை நீங்க ஓதி பழகிப்பீங்க, செல்ஃபா நீங்க ஓதுவீங்க வேற ஒரு ஓதலை. அது ரெண்டும் பெரிய பிரச்சனை பிடிச்சிட்டு கடைசி. இல்லைங்க சொல்றது, இங்கேயும் நாங்க வசனங்களை தான் ஓதுறோம், குர்ஆன்ட வசனங்களை தான் ஓதுறோம். இந்த வசனங்கள் ஏதோ ஒரு சிஸ்டத்துல தான் குர்ஆன்ல இருக்குது. அந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா இப்ப இப்ப போற ட்ரெக்ல அதுதான் கட்டாயம். மூணாவது தேர்ட் ஸ்டெப்ல கட்டாயம் நீங்க எதுக்குள்ள போவீங்க, வசனங்களை பக்கம் பக்கம் சரி அல் குர்ஆனி வசனங்களை பக்கங்களாக சூறாக்களாக ஓதுற லெவலுக்கு நீங்க போவீங்க. என்ன சொல்றது, அங்க போயிட்டு இது வரைக்கும் நீங்க ஓதிட்டு வந்த ஸ்பீட் வேற, கிளாஸ்ல ஓதின லெவல் வேறன்னு சொன்னா ரெண்டும் கிளாஷ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட வளமையான ஸ்பீடையே ஃபாலோ பண்ணணும். அதான் உங்களோட உங்களுக்கு நல்லா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இல்லைங்களா சொல்றது. உஸ்தாத். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. سلام هي حتى مطلع الفجر. أرأيت إن كذب وتولى. وفرعون ذي الأوتاد. அது பேர தன்னிக்கு அல்லது பண்ணியா? وفرع وفرعون ذي الأوتاد. أوتاد. في போதும் மூணாவது.
وفرعون ذي الأوتاد اوكي كم دول؟ حتى زرتم المقابر مقابر. مقابر. எது சரி? பி உச்சரிப்பு சரியா? ப உச்சரிப்பு சரியா? எப்படி மாறணும் பே? بي حتى زرتم المقابر ஓகே பிஸ்மில்லா. இது போதும். لست عليهم بمسيطر إلا من تولى وكفر قد أفلح من تزكى بل تؤثرون الحياة الدنيا குட், நல்ல மிச்சம் நல்ல. وجعلنا نومكم سباتا لنخرج به لنخرج به حبا ونباتا காம் ஒரு பாதம். لنخرج به حبا ونباتا والجبال أوتادا நல்ல. ஆஹ் இது ஒரு முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். முதலாவது வந்து இருக்கிறது என்ன அடையாளம்? இது ஆளுக்கு வந்து அடையாளம் என்ன? இந்த ஆளுக்கு வந்திருக்கிற அடையாளம் என்ன? குறியீடு என்ன? கஸ்ரத்தைன் கஸ்ரத்தை. சட்டங்கள் படிச்சீங்களா? தொடர்பு படிச்சீங்க அப்படியா? படிச்சீங்களா? வேற எங்க சரி? ஓ படிச்சிக்கிறேன் ஆமா, நான் கேள்வி கேட்க மாட்டேன், பயப்படணும். படிச்சீங்கன்னு இப்ப எல்லாம் மறந்தீங்க அப்படியா? சட்டம் சரியா தெரியாது அப்படியா? நான் கேள்வி கேட்கல, படிச்சீங்க அப்படித்தானே? ஹை, ஓ சரி. அப்போ இந்த இடத்துல எப்படி வரும் சவுண்ட்? சொல்லுங்க பாப்போம். அந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், ஷத்தும் அதுக்கு முன்னால தண்ணீர் ஒன்று வந்தா அது எப்படி இந்த இடத்துல சேரும் என்கிறது தான் முக்கியமான விஷயம். சரியா? அந்த கஸ்ரத்தைனுடைய உச்சரிப்பு யௌம இதின் யஸ்துரு என்று வராது. யௌம இது ய இது ய என்று யாவோட சேரும். இந்த உண்ணா அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதலா பின்னால வரும். ஒரு முறை ஓதுங்க இது. يومئذ يصدر الناس أشتاتا இப்ப நாங்க இன்னைக்கு அடுத்த எழுத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். சேர்த்து நான் ஃபுல்லா பார்க்க கிடைக்கும் தெரியா? ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. ஹாய், இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது அதுல தலைகீழான விஷயம். இப்ப நீ படிச்சீங்களே ஒரு சின்னத்தை, அதுல தலைகீழான உச்சரிப்பு தான் நாங்க சொல்றோம். அதாவது அதுல நேர் எதிர் உச்சரிப்பு. அதை நீங்க என்ன செஞ்சீங்க? கீழ் நோக்கி உச்சரிச்சீங்க. இங்க மேல் நோக்கி உச்சரிக்கணும். முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது, அந்த தேயை உச்சரிக்கிற நேரத்துல நாங்க சொன்னோம், நாளுடைய எந்த பகுதி தானே மேலுக்கு படணும் என்று சொன்னோம். அப்படிதானே சொன்னோம். ஓ ஆனா அங்க பாருங்க என்ன நடக்குது. நாவினுடைய முன்னால் இருக்கிற பகுதி இது அப்படியோ மேலுக்கு படம். ஓகே, வானத்தை நோக்கி சவுண்ட் வரணும். வானத்தை நோக்கி போறதுங்கிறது நேரா மேல் நோக்கி போகும். நான் பின்னுக்கு சொல்லி தருவேன் எப்படி மாறப்படாது என்று சொல்லி. இந்த வருஷத்தை ஓது பார்ப்போம்.
والناشطات نشطا ஓகே குட். அப்ப நீங்க ஓதலாம், பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்தாதான் அவங்களோட பேசும். كلا لينبذن في الحطمة இல்ல, ஹுத்தாம, ஹுத்தாம, ஹுத்தாம. வித்தியாசம் விளங்குதா? நீங்க தாவத்தான் உச்சரிக்கிறீங்க. அந்த தாவத்தை உச்சரிக்கிறது மாறணும். வானத்தை நோக்கி மாறணும். كلا لينبذن في الحطمة ரெண்டாவது தொடர்ந்து போதுமா? إن بطش ربك لشديد ويل للمطففين الذين طغوا في البلاد தால் இதுல சவுண்ட் வரும். பிலாது. الذين طغوا في البلاد இல்ல, الذين طغوا في البلاد. الذين طغوا في البلاد ஐந்தாவது. إنا أعطيناك சவுண்ட் பிரச்சனை ஆயிடுச்சு. போதும் அஞ்சாவது. إنا أعطيناك الكوثر أعطينا. ஏட சவுண்ட் எடுத்து வரணும். أعطينا. إنا أعطيناك الكوثر சரி போதுமா? إنا أعطيناك الكوثر இந்த அவர் இட்டது போதுமா? أستاذ இன்னாவ நீட்டினது போதுமான்னு கேக்குறேன். இன்னதுக்கு மேல மந்திரி அடையாளம் எந்திக்கிறேன். هدى திருப்பி அழகா நீட்டி எடுத்து ஓதுவோம். إنا أعطيناك الكوثر நல்லா. இந்த இதுல இருந்து தொடர்ச்சியா நாளைய இன்ஷா அல்லாஹ் பாடம் தொடரும். நாளைக்கு கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் பெரும்பாலும் தேவைப்பட ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு இஷ்யூ இல்லை. டெய்லி கிளாஸஸ் அரேஞ்ச் பண்றது பெரும்பாலும் இஷ்யூ ஆகிக்காது. இதுலேருந்து தொடரும் இன்ஷா அல்லாஹ். ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு எப்படி வரும் என்றால், நீங்க என்ன செய்யுங்க என்றால், ஹோம்ஒர்க் அனுப்ப வேணாம். இப்ப இன்றைய பாடத்துல பிராக்டிஸ் பண்ண பாட்டி தானே, சின்ன தேயில புல் பாட்டும் பெரிய பாட ஆல்மோஸ்ட் கடைசி சரி ஒரு லெவலுக்கு நான் வந்த பாட்டு நீங்க தான் இந்த பாட்டு படிச்ச பாடங்கள். இதுல நீங்க விட்ட தவறுகள் என்ன வகையான மிஸ்டேக்குகள் வருதுங்கிறத கொஞ்சம் நீங்க அவதானிக்கணும். அந்த விஷயங்களை சரியா மைண்டுக்கு எடுத்து கொஞ்சம் நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். இதுக்கு பின்னால அந்த மிஸ்டேக்குகள் திருப்பி வராமைக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுத்துக்கணும். Right? இது ஒரு أوكي முக்கியமான أستاذ விஷயம். ரெண்டாவது, நினைக்கிறேன் கிளாஸ் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 ஏன்னா அப்போ نعم 9 நேரம் எங்களை பத்தி ஒரு ஃபீட்பேக் கொண்டு உங்களுக்கு வந்தியும். எங்களை பத்தி என்றால் நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகி உங்களோட சைட்ல என்ன வகையான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திக்குதுங்கிற தொடர்பான ஒரு 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 ஐடியா வந்து உங்களுக்கு வந்திக்கும். வரலன்னு சொன்னா இதுக்கு முன்னால போயிட்டு கொஞ்சம் யோசி பாருங்களா. சும்மா நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகின வந்த ஓதின போனன்னு இல்லாம ஒரு
நல்ல ஒரு ஐடியாவை நீங்க எடுத்து பார்க்கணும். நல்லதா, முன்னேற்றம் கிடைக்குதா, இல்லாட்டி ஒன்றும் இல்லையா, வந்தமா ஓதினமா போட மாட்டேங்குதா, குர்ஆன் ஓதிரத்தில் சரி முன்னேற்றங்கள், புதிய விஷயங்கள் அப்டேட் ஆகிக்குதா, உங்களோட ரியல் லைஃப்ல அந்த ஓதுதல்கள் வருகிறதா, அதுக்கான ஏதும் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் சரி எங்களோட கிளாஸ்ல உங்களுக்கு கிடைச்சதா தொடர்பான ஒரு ஐடியாவை பெரும்பாலும் உங்களுக்கு வந்திக்கும் என்றால் 1 மந்த் ஆகிற நேரம் பெரும்பாலும் எல்லாருக்கும் அந்த ஐடியா வரும். ரெண்டு விதமான ஐடியா சில பேர் வரும். சில பேருக்கு போதாது விட்டு போகலாம், இங்க ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லி இங்க வரும். இல்ல நிறைய கிடைச்சிக்குது, படிச்சுக்கிறோம், பிராக்டிஸ்ல நிறைய மாற்றம் வேண்டி இருக்குது, நிறைய இடங்கள் மாறி இருக்குது, சில இடங்கள் மாற வேண்டிக்குது, மாற்றத்தை ஏற்படுத்துறது உங்களோட ஓதல் இருக்குதுன்னு சொல்லி அப்படியான ஃபீட்பேக்கள் வரலாம். ஹை- நாங்க சொல்ல வர விஷயம் என்னென்றால் அந்த ஃபீட்பேக் எது எப்படியோ அதை நீங்க சரியா உங்களுக்குள்ள நீங்க அதை கிரியேட் பண்ணி கொண்டு இப்ப நீங்க கட்டாயமா ஒரு வேலை செய்யணும். உங்களை போல உங்களோட வட்டத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வர கிளாஸுக்கு நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறது உங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பொறுப்பாய். மிச்சமாக்கள் எடுக்கிறதுக்கால இப்ப நாங்க ஒரு 5 பேருக்கு கார்டர்ஸை வச்சுக்கொண்டு கோல் பண்ணிக்கிறாங்க. நான் யோசிக்கிறோம் வெளியால இருந்து ஆக்கள் வந்து சேர்றதுக்கு முன்னால வந்து கொண்டு தான் நிக்கிறாங்க. வேற விஷயம், உங்கள்கிட்ட கிளாஸ்ல ஆல்ரெடி ஜாயின் ஆகிக்கிற உங்கள்கிட்ட சஜஷன்ல என்றால் உங்கள்ட்ட இருக்கிற சஜஷன் நாங்க ஏன் சொல்றோம் என்றால் வெளியிருந்து வரவருக்கு கிளாஸ் புதுசு. பட் உங்களோட சரௌண்டிங்ல உங்களோட தொடர்பான ஆட்கள் கிளாஸுக்கு வர நேரம் உங்களை பத்தி ஒரு அறிமுகம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நீங்க எங்களை பத்தி சொல்லிப்பீங்க. உங்களுக்கு அவங்க எங்களோட கிளாஸ்ல வந்தால் என்ன விஷயங்கள் படிச்சு கொள்ளிலும் என்ற ஒரு தொடர்பான ஃபீட்பேக் கொண்டிருக்கும். இப்படியெல்லாம் பின்னுக்கால ஒரு பெரிய பேக்ல தான் அவங்க கிளாஸுக்கு வருவாங்க. அத்தகைய ஆக்களை தான் அகாடமி கூடுதலா எதிர்பார்க்குது. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை வச்சுக்கொண்டு அப்படியான ஒரு சஜஷனுக்குரிய நபரை நீங்க தேடி ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ண வைக்கிறது உங்களுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன விளங்கிச்சா? உஸ்தாத். அப்படின்னா சரி வேலை செஞ்சுக்கிறீங்களா? இது வரைக்கும் இல்லை அப்படியா? அப்படியே அப்படின்னா எனக்கு லிங்க் ஷேர் ஆன உடனே நான் குரூப் ஒன்றை ஷேர் பண்ணினேன். அதிலிருந்து பிள்ளைகள் வந்து ஜாயின்ட் ஆகி இருக்கிறேன். விளங்கல குரூப்ல. நான் குரூப் ஒன்றில் ஷேர் பண்ணினேன் எங்களோட கிளாஸ் குரூப் ஒன்றில். ஆஹா. அப்போ ஆல்ரெடி என்னோட ஒரு புள்ள அதில் ஜாயின்ட் ஆகி இருக்கிறேன். அப்படியா, 2 பேரும் பார்ட்னர்ஷிப்போடு தான் வந்தீங்க. சரி, ஓகே, ஹாய், நல்லா. நான் சொல்றேன் அது ஓகே, அவங்க வந்தாக்களே நான் சொல்றேன். நீங்க படிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்ல இருந்து ஒருத்தரை ஏழு மண்டால் சேர்த்துக்கொள்ள பாருங்க. அது உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். இப்ப அவங்க உங்களோட சேர்ந்து நீங்க நீங்க சேர போகல சேர்ந்தால் அதால நான் சொல்றேன் அது ஓகே, நல்ல குட், நல்ல மாஷா, அது பிரச்சனையே இல்லை. உங்களோட படிச்சு நீங்க படிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க ஒரு ஃப்ரெண்ட சொல்லி அவங்கள ஹெல்ப் பண்ண வைக்கிறது உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஆயிக்கும். உங்களுக்கு நீங்க சில விஷயங்களை தேடிக்கொள்றதுக்கு அதான் வேண்டி சொல்றோம். ஹாய், நல்ல ஜிதாக்கல் ஹைர். ஓகே. சொன்ன விஷயங்களை கவனமா கேட்டு பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு வாங்கலாம். நாளைக்கு கூட பெரும்பாலும் மலைமான டைம் தான் கிளாஸ் வருமா, எப்படி தெரியல. ஓகே. நாளைக்கு